ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யாவரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். மறுபடி கூட வாசிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஒரு வீட்டுல, ஒரு கல்யாண வீட்டுல, கானா ஊர் என்ற இடத்துல அவன் திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த இடத்துல உள்ள சம்பவத்தை தான் வந்து வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இந்த சபைக்கு சொல்லுகிறது கானா ஊர் கல்யாணம் அல்ல. அல்லேலூயா. கல்யாண வீட்டுல நடந்தது அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மரியாள் என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இன்னைக்கு இந்த காணாவூர் கல்யாணத்துல அந்த மேட்டரே கிடையாது. இயேசு சொன்னபடி செய்கிறீர்களா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. அல்லேலூயா. செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொன்னபடி செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி செய், இயேசு சொன்னபடி செய். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு சொன்ன மாதிரி தான் செய்யலாமா? அல்லேலூயா. அமைதியாயிட்டீங்களே ஆரம்பத்திலே. அப்படிதான் இருக்கும். நம்ம செய்கிற செய்கை ஒவ்வொன்றும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன் மாதிரி செய்யறதுக்கு தான் ஆள் தேவை. எத்தனை பேர் ஆளுன்னு சொல்றீங்க? இந்த திருமண வீட்டிலே அவன் 1வது வசனம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். 2வது வசனத்தில் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப இயேசு, அவருடைய சீசர், அவருடைய தாயா. எத்தனை பேர் இருக்கிறாங்க? இயேசு இருக்கிறாங்க, அவருடைய சீசர் இருக்கிறாங்க, அவருடைய இன்னொரு கூட்டம் இருக்குது. யார் தெரியுமா? அவருடைய சகோதரர். 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும். பாருங்க, அப்ப இயேசு மாத்திரமல்ல, இயேசுடைய தாயார், சகோதரர், சீசர். எத்தனை? 3 கூட்டம் ஆகி போச்சா? எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இயேசு இருக்கிறார், இயேசுவின் தாயார் இருக்கிறாங்க, சீசர்கள் இருக்கிறாங்க, அடுத்து சொல்லுங்க சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 5வது வசனத்துக்கு வரும்போது அவருடைய தாய் அங்கே குறைவுபட்ட இடத்துல என்ன சொல்றாங்க? யாரை பார்த்து சொல்றாங்க? வேலைக்காரரை நோக்கி. கவனிங்க, வேலைக்காரரை நோக்கி. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி. இயேசு வேலைக்காரரை நோக்கி. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இயேசு யாரை பார்த்து எப்பவும் பேசுவார்? யாரை பார்த்து பேசுவாங்க? வேலைக்காரனை பார்த்தா பேசு. இயேசு வேலைக்காரனா போயிட்டு இருந்தாங்க. யார் போயிட்டு இருந்தா? சீசர்கள் தான் போயிட்டு இருந்தாங்க. இயேசு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, யாருக்கு தான் சொல்லுவார்? சொல்லுங்க. ஆனால் இங்க யாரிடம் சொல்லுகிறார்? இன்னைக்கு யார் தேவை? சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய ஊழியர் அங்க இல்ல. வேலை செய்யறதுக்கு ஆள் தேவை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வேலை செய்ய ஆள் தேவை. அல்லேலூயா. ஏன் அவர் அங்க பார்த்து சொன்னாரு? தன்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, அவன் சீசர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஏன் வேலைக்காரனை பார்த்து சொன்னாரு? கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க உங்களை. ஆமாவா? வேலைக்காரன்னா சொல்றத சொன்னபடி செய்வோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவுக்கு யார் தேவை தெரியுமா? சொல்லுங்க சத்தமா. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு சொன்னபடி செய்யறதுக்கு ஆள் இல்ல. சபையே, தேவஜனமே, இயேசு சொல்லுகிறபடி செய்வதற்கு இன்னைக்கு உன்னை உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை நீ செய்வாயானால் முன்னோடு நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன். நீ வேலைக்காரனா இருப்பது அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேலை செய்ய ரெடியா இருங்க. நல்லா சொல்லுங்க, வேலை செய்ய ரெடியா இருங்க. கர்த்தர் உங்களோட பேச ரெடியா இருப்பார். சகோதரர்கள் இருக்கிறாங்க, சீசர்கள் இருக்கிறாங்க. கேட்டது அம்மா, தாய் தான் போய் கேட்கிறாங்க. திராட்சரசம் குறைவு பெற்றுச்சு. ஆனா தாய் கிட்ட சொல்லல. தாய் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த அம்மா, அவர் உங்களுக்கு 5வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம்.
அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பக்கத்துல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அதன்படி செஞ்சா என்ன? அதன்படி செஞ்சா தான் அற்புதம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு சொல்லுகிறபடி உங்க குடும்பத்தை நடத்துங்க. இயேசு சொல்லுகிறபடி உங்க வேலையை செய்யுங்க. இயேசு சொல்றபடி நீங்க படிங்க. இயேசு சொல்ற இடத்துக்கு நீங்க போங்க. இயேசு என்ன எங்க போக சொல்றாரு அங்க போங்க. இயேசு போக சொல்லாத இடத்துக்கு போனீங்கன்னா அசிங்கம், அவமானம். ஆனால் இயேசு சொன்ன இடத்துக்கு போன அற்புதம், விடுதலை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசுவே என்னோடு கூட பேசும். எத்தனை பேர் இப்ப இந்த நிமிஷத்துல என்னோட பேசணும்னு சொல்ல முடியும்? ஆமென். திருச்சபையே, ஆமென். உன்னை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. நீ வேலை செய்ய ஆயத்தமா இருந்தா உன்னோட நான் பேச ஆயத்தமா இருக்கிறேன். நீங்க படிக்கிற படிப்பா இருக்கலாம், செய்யற வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், நீங்க ஏதோ ஒன்றை செய்யறதா இருக்கலாம். இயேசு சொல்லி நீங்கள் செய்து பாருங்கள், அது உங்களுக்கு அற்புதமாகத்தான் முடியும். அல்லேலூயா.